வட்டி கட்ட என்னால முடியாதுங்கய்யா, என்னால முடியாதுங்கய்யா, என்ன விட்டுருங்கய்யா. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி வாங்கின படத்தை வட்டியோட திருப்பி கொடுக்காம இங்க இருந்து ஒரு ரெட்டு வைக்க முடியாது. உங்க அப்பா ஆத்தாலும் உயிரோட தானே இருக்காங்க. என்ன உயிரோட இருக்கணுமா? கொடுத்த பணத்தை வட்டியோட திருப்பி தரணும். வட்டி காசுலாம் வழி வளர்க்குறதுக்கு பேசாம ஊரூரா போய் யாரையாச்சும் கூட்டி கொடுத்து பிழைக்கலாம். சந்திரா என்னாச்சு? வாங்கின காசை கொடுக்க வக்கில்ல வாயா பேசுற நாயே. என்ன சலிச்சு போச்சா? சலிச்சு புளிச்சு வெறுத்து போச்சு. தள்ள அங்கிட்டு எப்ப பார்த்தாலும் இதே நினைப்போடு. இப்படி பசிச்சு சாப்பிட்டாதான் ருசி இருக்கும். இப்படி தினமும் 3 நேரம் சாப்பிட்டா இப்படிதான் இருக்கும். ஆசை 60 நாளுங்கிறது சரியாத்தான் இருக்கு. சக்தி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதடா. ஏதாச்சும் கிடைக்கிற வேலைக்கு போடா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 60 நாள் ஆச்சு. சரி சரி. ஏயா போஸ், உனக்கே வெட்டியே சம்பளம் கொடுத்துட்டு இருக்க. இதுல புதுசா இன்னொரு ஆள் கூப்பிட்டு வந்திருக்க. எம்ஏ படித்த எனக்கே 100 ரூபா தான் தர்றேன். அவனுக்கு என்ன 1000 ரூபாயே தரப்போற? அட 10 50 பாவமுடா சின்ன பையன். சரி சரி, வார்டு கவுன்சிலர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. ஏரியா ஒரு மாதிரி, பையன் வேற புதுசு, பார்த்துக்க. வாயாடி பேசுறேன். என்னடி வாய் நீளு உனக்கு? சொல்றல மரியாதை பேச பழகும். ஏண்டா பேச்சா இருக்கல, கை நீட்ற புள்ளைய கை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னங்க அவனை என்னன்னு கேளுங்க. ஏண்டா அவ என்ன அப்படி சொல்லிவிட்டா? நம்ம குடும்பத்துல ஒருத்தர் உருப்படி ஆகல. நீயாச்சும் விவரமா பொழைப்பேன்னு அவ சொன்னா அது தப்பா? கலெக்டர் வீட்டில் வேலை செய்யற பாரு, பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு சம்பளம் அவ்வளவுதான். பொழுதன்னைக்கு எப்ப பார்த்தாலும் காசு காசு கொலைய அக்கறை. ஒரு நேரம் ஒரு பொழுதாவது நிம்மதியா இருக்க முடியுதா? பொறுமையா இருக்க முடியலண்டா. கொப்பை விட்டு போயிச்சாரு. லட்ச சம்பாதிச்சு சொல்லி அனுப்புறேன், வந்து சேரு. நான் எதுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போனோம்? அப்போ உன் மேல அக்கறைப்படக்கூடாது, கண்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? எக்கேடாச்சும் கெட்டு போ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ கஞ்சியை கொடுத்தாலும் விஷத்தை கொடுத்தாலும் இங்கே தான் சாவனு தவிர சிப்போடா. அவன் கிடக்குறான் வேலையை தப்ப. நீ வா. நீ குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும்.
நீ அழாதம்மா, வாமா. ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரே மாதிரியே தான் இருக்கு. சின்னஞ்சிறுசு இருக்கிற இடத்துல இதுக்கு வேற நானும் எவ்வளவு நேரம் தான் இதை கழுவிக்கிட்டே இருக்கிறது. சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்பா ஏய், என்ன கோவமா? என்ன என் மேல கோவமா? ஏய் மல்லி, மாமா கூப்பிட்றாங்களா? நில்லு மல்லி. ஏன்டா, என்னடா கோவமா? கோவமா? விடு. ஏன் சொல்லலாம்? ஏன் விடுண்ணா, விடுன்றல. ஏன் சொல்லலாம்? கோவமா? விடு. கொஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஏன் புள்ள? ஏய் ஏன்டா, ஏன் ஏன் புள்ள ஓடி வந்துட்டா? என்ன தங்கம்? ஏன் செல்லம்? வலிச்சிருச்சா? அடிச்சது வலிச்சிருச்சா? நீ அடிச்சது வலிக்கல. நீ என்ன எங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லிட்டல.